வணக்கம். உலகத்தின் அனைத்து பெண்களுக்கு மூத்தோலான அன்னை பராசக்தியின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய காணொலியை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பு பதிவு. கடந்த 24/1/2003 அன்று எனது பெரிய நாத்தனார் திருமதி செல்வி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு 60ஆம் கல்யாணம் திருக்கடையூரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. எங்களுடைய குடும்பத்திற்கு மூத்தவர்களான எங்கள் அண்ணன் அண்ணியின் 60ஆம் கல்யாணத்தில் பங்கேற்றது மிக்க மனநிறைவான நிகழ்வாக இருந்தது. எல்லா கோயிலையும் கல்யாணம் நடக்கும். ஆனால் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணங்களுக்கு பிரசித்தி பெற்றது திருக்கடையூர் அபிராமி அன்னை சமேத அமிர்த கடேஸ்வரர் கோயில். விதி முடிந்ததால் மார்க்கண்டேயனின் உயிரெடுக்க வந்த யமனை காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வரமளித்தார் எல்லாம் வல்ல சிவபெருமான். இந்த நிகழ்வு நடந்தது இந்த கோயில்தான் என்பதால் இங்கு 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ செய்தால் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு ஆயுள் பலம் கூடும் என்பது ஐதீகம். இங்கு ஈசனுடைய சரிபாதியான அன்னை இங்கு அபிராமி என்ற பெயருடன் கோயில் கொண்டுள்ளார். பௌர்ணமி அன்று அபிராமி பட்டர் சொன்னதை உண்மையாக்க முழு அமாவாசை இரவில் தன்னுடைய காதில் இருந்த தோட்டை வானில் எரிந்து நிலாவாக ஜொலிக்கச் செய்து அபிராமி பட்டரின் வாக்கை உண்மையாக்கிய நிகழ்வு நடந்தது இந்த கோயிலில்தான். மிக அருமையான முறையில் இந்த கோயிலில் இருக்கும் அர்ச்சகர்கள் இந்த 60ஆம் கல்யாணத்தை நடத்தி தந்தார்கள். அங்கு செய்த ஒவ்வொரு சடங்குக்கும் அர்த்தங்கள் சொல்லி அவர்கள் நடத்திய விதம் மிக அருமையாக இருந்தது. ஏன் 60ஆம் கல்யாணம் பண்ணுகிறோம் என்றால், மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். அதில் பாதியை வெற்றிகரமாக வாழ்ந்ததற்கான அடையாளமாகவும் அடுத்த பாதியை ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழவே 60ஆம் கல்யாணம் செய்கிறோம் என்று அந்த அர்ச்சகர் கூறிய விளக்கம் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க்கையின் 20களில் செய்யும் திருமணத்தில் நம் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து நல்ல முறையில் நடத்தி வைப்பார்கள். 60ஆம் கல்யாணத்தில் அந்த தம்பதிகளுடைய குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள். இது எத்தனை அழகான விஷயமாக இருக்கிறது. உலகநாயகன் கமல் படத்தில் வருவது போல் ரீக்ரியேட் த டே. பல வருடங்களுக்கு முன்பு நடந்த கல்யாணம் 60ஆம் கல்யாணத்தன்று மறுபடி ரீக்ரியேட் ஆகிறது. இந்த மகிழ்வினை தாங்கள் அடைய காரணமாக இருந்த தங்களுடைய பிள்ளைகளை அந்த தம்பதிகள் மனதார வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துக்களுக்கு ஈடு இணை இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. இந்த 60ஆம் கல்யாணத்தில் மற்றும் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், கல்யாணத்தில் கலசங்கள் வைக்கப்பட்டு அவற்றை ஈசனையும் உமையையும் நினைத்து கொண்டு ஹோமம் வளர்க்கப்படுகிறது. ஹோமம் முடிந்த பிறகு அந்த கலசங்களில் உள்ள நீரை அந்த கல்யாண தம்பதிகளை உட்கார வைத்து அவர்கள் மேல் ஊற்றுகிறார்கள். திருமணமானவர்களாக இருந்தால் தம்பதி சமேதராக ஊற்றுகிறார்கள், ஆகாதவர்கள் தனியாக ஊற்றுகிறார்கள். முதல் கலச நீரை தம்பதியின் பிள்ளைகள் ஊற்றுகிறார்கள், மற்றவர்கள் தொடர்ந்து ஊற்றுகிறார்கள். இது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது. இதற்கு பின்னர் புத்தாடை அணிந்து மறுபடியும் ஹோமம் நடந்த இடத்துக்கு தம்பதிகள் வந்து உட்காருகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னர் நடந்த அந்த சிறப்பு மிக்க மாங்கல்ய தாரணம் மறுபடியும் அன்று நடந்தது. அந்த அழகிய நிகழ்வை அன்று பார்க்க முடியாத நாங்கள் இன்று பார்த்தோம். மன நெகிழ்வை அடைந்தோம். மாலை மாற்றுதல், குங்குமம் வைத்தல் என்று அனைத்து நிகழ்வுகளும் குறைவின்றி நடந்தன. தம்பதி சமேதராக அவர்களுடைய கால்களில் விழுந்து நாங்கள் அனைவரும் ஆசி பெற்றோம். திருமணம் என்றால் அடுத்த முக்கிய விஷயம் விருந்து. இந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட உணவகங்கள் இருக்கின்றன. என்னுடைய நாத்தனார் கல்யாணத்தில் நாங்கள் சாப்பிட்டது ஹோட்டல் கிருஷ்ணாவில். முதல் நாள் இரவு கல்யாணத்தன்று காலை மதியம் 3 வேளையும் அருமையான விருந்தினை என்னுடைய அண்ணன் அண்ணி வீட்டில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். திருச்சி திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா, கோதுமை புரோட்டா, கிச்சடி, வடை, பாயசம் என்ற அருமையான உணவு. மனமும் வயிறும் நிறைந்து அங்கிருந்து கிளம்பினோம். மனம் ஒத்த தம்பதிகளான என்னுடைய நாத்தனாரும் அவருடைய கணவரும் இன்னும் நிறைய ஆண்டுகள் உடல் நலத்துடனும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று அந்த அமிர்த கடேஸ்வர அபிராமி அன்னையை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவில் நான் கூறிய கருத்துக்களில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா.
கோலம் கொண்ட கண்ணியே நம் குலம் வாழ பாடு குயிலே சிரிக்காத வாழும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ சிரிக்காத வாழும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ வாராய தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ கண்ணாக காண வருவாள் இவள் தள்ளிற் போல தாவி அணைவாள் கண் போல சேர்ந்து மகிழ்வாள் இரு கண்ணோடி மார்பில் துயில்வாள் எழிலான கோட்டல் கலையாதோ இதமான இன்பம் வளராதோ எழிலான கோட்டல் கலையாதோ இதமான இன்பம் வளராதோ வாராயன் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும் மயங்காத